பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேவில் வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலான்னு உங்கள் வீட்டில் இருக்க பழைய பொருளெல்லாம் இப்போ போகியெல்லாம் வரும் தெரியுங்களா, அப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே பழைய பொருள் தான் கஸ்டமர் கொண்டு வந்தது. இங்கே பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி, இன்னும் நிறைய இருக்கு. எந்த கம்பெனி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். எந்த கம்பெனி இருந்தாலும் எந்த கம்பெனி இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அயனு, வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரம், எந்த இது இருந்தாலும் ஓல்டு எடுத்துகிட்டு நாங்கள் புதுசு கொடுக்குறோம். உங்களுக்கு பேசிக்காக 1.5 லிட்டர் எடுக்கணும்னு என்ன காஸ்ட் வருதுங்க? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 வரும். ஓகே. நீங்கள் ஓல்டு கொடுத்தீங்கன்னா அது 1500க்கு போகலாம், உங்களுக்கு 1800க்கு போகலாம். ஓ, கொடுக்குற பொருளை நாங்கள் அவ்வளோ எடுத்துக்கிறோம். அது வந்து பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் வந்திருக்கு. ஓ, நான்ஸ்டிக்லே. ஆமாம், அதுலேயுமே சைஸஸ் இருக்கு. சைஸ் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. இது வந்து கிளிப் சொல்லுவாங்க. இது இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் மூடி கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டீலும் இருக்கு இதுல. ரெண்டாவது என்னன்னா இது வெயிட் போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்எஸ்புரம் எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 10 இயர்ஸா வந்துட்டு இருக்கேங்க. இந்த கடை எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அப்ரோச் இதெல்லாம் பிடிச்சிருக்குங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் எங்க ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்குங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ற ப்ரெஸ்டீஜ். இவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் லாஸ்ட் இயர் நிறைய வாங்கியிருக்கோங்க. இப்போவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு மேடம். திடீர்னு எக்ஸ்சேஞ்சை போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் ஹாலிடேவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலான்னு உங்கள் வீட்டில் இருக்க பழைய பொருளெல்லாம் இப்போ போகியெல்லாம் வரும் தெரியுங்களா, அப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஆர்எஸ்புரத்தில் இருக்க ஷோரூமில் மட்டும்தான் இப்போ இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. இதெல்லாமே பழைய பொருள் தான் கஸ்டமர் கொண்டு வந்தது. இங்கே பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி, இன்னும் நிறைய இருக்கு. பனியார சட்டி இருக்கு, குக்கர், அயன் எல்லாமே எடுத்துக்கிறோம். எல்லாமே எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்க. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் எடுத்து எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துட்டு தாராளமா எந்த கம்பெனி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். எந்த கம்பெனி இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். அயனு, வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரம், எந்த இது இருந்தாலும் ஓல்டு எடுத்துட்டு நாங்கள் புதுசு கொடுக்குறோம். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நல்ல ஆஃபராக போயிட்டு இருக்கு. 18ஆம் தேதி வரையும் இருக்கு ஆஃபரு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஸ்டாக் இருக்கிற வரையும். கண்டிப்பாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய பொருள் இருக்குன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இவங்க எப்போ இந்த ஆஃபர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ இந்த மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை. சரிங்களா? ஸோ எல்லா பொருளையும் அப்படியே பார்த்துடலாம். ஸோ ப்ரெஸ்டீஜில் எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜட்ஜின்ற ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த செக்ஷன் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வச்சிருப்பாங்க. என்னென்ன ஐட்டம்ல இதுல கிடைக்குங்க மேடம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் இருக்கு, மில்க் குக்கர் இருக்கு, அப்புறம் வந்து ஜட்ஜில ஸ்டீல் குக்கர் இருக்கு, அலுமினியம் குக்கர் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை தவா, அதே மாதிரி அப்புறம் வந்து இது ஹாட் பாக்ஸ்மா. ஹாட் பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து ஹீட் நல்லா 4 மணி நேரம் நிற்கும். ஓகே. நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டீலு. இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. நல்லா ஈஸியாக லாக் ஆயிருதுங்க பாருங்க. லாக் ஆயிருது. நான் விட்டாலும் கூட எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். கிரிப்பாக இருக்கு. ஓகேங்க மேடம். ஸோ இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம், ரேட்டு நம்ம கம்மி தான். ப்ரெஸ்டீஜில் வாங்குற அந்த இதை விட ஜட்ஜில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா அதே ப்ராடக்ட் தான். ஓகே ஓகே. கம்பெனி தயாரிப்பு தான். ஓகேங்க மேடம். ஸோ இதில் இந்த டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி வேணுனாலும் செட்டாகவே வந்து வாங்கிக்கலாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வந்து வச்சிருக்கீங்க. இண்டக்ஷன் கூட ஜட்ஜில் இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி காஸ்ட் வருதுங்க மேடம்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1900 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஓகேங்க மேடம். ஸோ இது ஜட்ஜில் இருக்க பொருளுக்குமே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம். எந்த கம்பெனி வேணாலும் கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எந்த பொருளை கொடுத்துட்டு எது வேணாலும் வாங்கிக்கலாங்களா? இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் பழசை கொடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் வாங்கிக்கலாம். கேஸ் ஸ்டவ் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. குக்கர் கொடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி அந்த மாதிரி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க மேடம். இது என்ன உங்களுக்கு காப்பர் மாதிரி இருக்கு? இது வந்து உங்களுக்கு இந்த நான்ஸ்டிக் தான், காப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்க மேடம். அதுவும் நல்லா இருக்கும். இது எப்படிங்க மேடம் நம்ம கரண்டியெல்லாம் போடும்போது வந்துடாதா? இது வந்து ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணணும். மரக்கரண்டி. ஓகே ஓகேங்க மேடம். ஸோ அப்படியே இந்த சைடு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா குக்கர் செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு குக்கர்ஸ் தான். லேடிஸ்க்கு பிடிச்சது. ஏன்னா 3 நேரமும் குக்கர் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ இருக்க டைமில். காலையில் எந்திரிச்சிலேருந்து உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுலேருந்து சாப்பாடு வைக்கிறது எல்லாமே குக்கர் தான். என்ன வெரைட்டியில் வச்சுருக்கீங்க? என்ன இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கஞ்சி வலியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சாதமெல்லாம் வச்சா
ஃபுல்லு கஞ்சி இதாகும். இது வந்து கஞ்சி இதாகும். உள்ளே ஸ்டோரேஜ் ஆகிக்கிறோம். ஆமா, இதுலயே ஆயிரும் சொல்லுவாங்க. ஆமாப்பா. அதுல வந்து பொங்குனாலும் உங்களுக்கு கேஸ் அந்த இதுல போய் அடைக்காது. இதனால கேஸ் பிரச்சனை வராதுங்க. பிரச்சனை வராது. இந்த மாதிரி மாடலு. ஓகேங்க மேடம். இது எடுத்தீங்கன்னா இது வந்து ட்ரைப்ளைன் சொல்லுவாங்க. ஓகேங்க மேடம். இது என்னன்னா 3 லேயர், உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். ஓகே. இது வந்து 3 லேயர் கொடுத்தனால நீங்க வந்து நான்ஸ்டிக் இப்ப எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல, அலுமினியம் யூஸ் பண்றது இல்ல. அதனால எல்லாருமே ட்ரைப்ளைக்கு மாறிட்டாங்க. அதனால நீங்க இதக்குள்ள யூஸ் பண்ணலாம். பிரியாணி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒட்டாம வரும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குக்கிங்கும் சீக்கிரம் ஆயிரும். இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எந்த கம்பெனி இருந்தாலும் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஹீட் உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆறனால மெயினா அடிபிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரையும் இருக்கு. ஓகே மேடம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கா 1.5 லிட்டர் எடுக்கணும்னு என்ன காஸ்ட் வருதுங்க? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 வரும். நீங்க ஓல்டு கொடுத்தீங்கன்னா அது 1500 போகலாம், உங்களுக்கு 1800 போலாம். குடுக்குற பொருளே நாங்க அவ்வளவு எடுத்துக்கிறோம். பரவாயில்லையே. 40% வரையும் இருக்கலாம். நீங்க எடுக்கிற பொருளை பொறுத்து மாறும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை என்னன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த குக்கர் டைப் மாதிரி அடி பிடிக்காது. இது வந்து 3 லேயர், நல்ல வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ரெண்டாவது இதுல எல்லாம் நீங்க வந்து இந்த ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஒட்டாம வரும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதுல எல்லா சைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா மாடல் எல்லா சைஸும் குழம்பு, கிரேவி அந்த மாதிரி எது வேணாலும் எல்லாமே டீப் ஃப்ரை எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பிரியாணி பாட்டு தாங்களா இது? பிரியாணி பாட்டு. இந்த பிரியாணி பாட்டு இருக்கு, தனியா இருக்கு. ரெண்டாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடாயும் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்கும். ஸோ இதில் மேலே வந்து மூடி கண்ணாடியில் வேணாலும் இருக்குங்க. கிளாஸ் மூடி வந்து இது சாதாரண ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாட்டினம். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடா பண்ற ஐட்டம். இது வந்து கொஞ்சம் ட்ரையா பண்றனால தான் ட்ரைப்ளைன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படி வாங்க. அயன் இது எல்லாமே அயன்ல கொடுத்துருக்காங்க. இரும்புன்னா வந்து உங்களுக்கு வந்து சீசன் பண்ணி வருது. ஓகேங்களா? நல்லா ஃபில்டர் பண்ணி வெறும் இரும்பு மட்டும் தான் வருது. இதை நீங்க வாஷ் பண்ணி உடனே பண்ணிக்கலாம். நீங்க பணியாரம் போடுறது எல்லாமே உடனே பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசை தவா, ஃபிஷ் பேனு, கடாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்னதுன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல கடுகெல்லாம் தாளிக்கும் போது வெளியில தெளிக்கும். இதுல நீங்க போடும்போது ட்ரைப்ளைனால நல்லா இருக்கும் இந்த மாடல். ஆமா. அதே மாதிரி ஒரு டம்ளர் காஃபி ஏதாவது பால் காய்ச்சணும்னா கொஞ்சமா இது பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் டீ கூட போட்டுக்கலாம். இது வந்து எக் போடுறது. ஓகேங்களா? அந்த கரண்டி ஆம்லெட். ஆமா. இதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பரவாயில்லைங்களே. இவ்வளவு சின்ன பொருளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அயன் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை பார்க்கும்போது இது வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அயன்ல. இது கொஞ்சம் வெயிட் கம்மி. அதை கொடுங்க ரெண்டுத்துக்கும். ஆமாங்க, இது நல்ல வெயிட் இருக்குங்க. வெயிட்டா இருக்கு. இது டைரக்டா வந்து தூக்கி பாருங்க, செம்ம வெயிட்டா இருக்குது. இது வெயிட் கம்மியாவும் இருக்கு, மாடலா இருக்கு. இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில்ல வந்து போட்டு பண்ணனால நீங்க வந்து நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஹீட் வராது, உங்களுக்கு ஹீட் வராம இருக்கும். இது கொஞ்சம் துணி வச்சு தூக்கணும், அது வந்து ஹீட் வராது, நல்லா இருக்கும். ஓகேங்க மேடம். ஸோ இப்போ மேலே இதெல்லாம் இது வந்து ஃப்ரை பேன் சொல்லுவாங்கப்பா. இது வந்து ட்ரைப்ளை இல்லை, முதல்ல நான்ஸ்டிக்ல வாங்குவாங்க. இது வந்து ட்ரைப்ளை. இது வந்து நீங்க வந்து ஃப்ரை பண்றது, டீப் ஃப்ரை எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும். அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து இது வந்து செராமிக்னுபாங்க, ஒட்டாம வரும். சரிங்களா? ஸோ அது கீழேயுமே ரெட் கலர் எல்லாமே கலர்ல வேணாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பின்னாடியுமே ஃபுல்லா வச்சிருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னதுங்க?
அது வந்து பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் வந்திருக்கு. ஓ நான்ஸ்டிக்லே. ஆமாம், அதுலேயுமே சைஸஸ் இருக்கு. சைஸ் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. ஓகே. குக்கர்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வச்சிருக்கீங்க. ஆமாம், இது வந்து கிளிப்பான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து திருவண்ணாலே ஓப்பன் ஆகிற மாதிரி இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் மூடி கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டீலும் இருக்குது இதில். ரெண்டாவது என்னென்னா இது வெயிட் போட்டு குக் பண்ணிக்கலாம். ஓகே. டீப் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கிளாஸ் மூடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சாப்பாடும் பண்ணிக்கலாம், குழம்பும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இந்த மாடல். ஓகே மேடம், இது என்னதுங்க மேடம்? கிரைண்டருங்களா? இது வந்து ஆக்சுவலாக மிக்ஸிப்பா. மிக்ஸி தாங்க. மிக்ஸி. இது வந்து 1000 வாட்ஸ் மிக்ஸி. ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஜார் வச்சு அரைக்கும் போது ஹீட் வரும். இதில் வந்து ஹீட் வராது உங்களுக்கு, ஏன்னா இது வழியாக வந்துடுறதுனால. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனி 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வருஷம் வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 3 ஜார் இருக்குது, 3 ஜார் இருக்குது, 4 ஜார் இருக்குது, 6 ஜார் இருக்கு. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எந்த கம்பெனி வேணாலும் நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம். என்ன காஸ்ட் வருதுங்க மேடம்? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8950 வருது. நீங்க ஓல்டு என்ன கொண்டு வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு 3000க்கு போகலாம், 2500க்கு போகலாம். அதை பார்த்து நாங்க எடுத்துக்குவோம். ஓகேங்க மேடம். இப்போ நம்மகிட்ட மிக்ஸி அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த இது வரும். ஒரு சின்னதாக வரும். இதை எடுத்தீங்கன்னா வந்து ஒரு எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 3500. ஓகே. ஓல்டு நீங்கள் கொண்டு வரதை பொறுத்து இது ரேட்டு வரும். ஓகே ஓகே. இது வந்து புல்லட் மிக்ஸின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு 4 குருமிளகு போட்டாலும் நல்லா நைஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஜூஸ் போட்டு நீங்கள் வெளியில் போகும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி இது என்னன்னா பிரெண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தயிர் கடையிறது, அப்புறம் கீரை, அப்புறம் எக் அடிக்கிறது எல்லாமே. இது வந்து நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுறது, அப்புறம் காய்கறி என்னென்ன இருக்கோ எல்லா இதுவும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்கு இது பண்ணுறது. ஓகேங்களா? இது அப்படியே ஒரு செட்டும் வரும். நீங்கள் தனியாக வாங்கினாலும் இது மாற்றிக்கலாம். என்னென்ன நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனாலோ ஏதாவது கஞ்சி வைக்கிறதுக்கு, ரைஸ் வைக்கிறதுக்கு, ரெண்டாவது உங்களுக்கு சூப்பு பண்ணுறது, எக் பாயில் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லா மாடலும் இருக்குது. நீங்கள் என்ன மாடல் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற ரேட்டு கிடைக்கும். கீழே வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே மிக்ஸி தாங்க. கலராக வச்சுருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கு பிடிச்சதே அந்த கலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலரில் செமையாக இருக்குது, டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே அந்த சைடு திரும்பினோடனே உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சிம்னியோட செக்ஷனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. கேஸ் ஸ்டவ்வில் என்ன ஒரு ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது? என்னென்னப்பா உங்களுக்கு வந்து 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் வாரண்டி. ரெண்டாவது என்னன்னா நல்ல கேப் இருக்கும், உங்களுக்கு கிளீனிங் ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் வந்து வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. நீங்கள் பழைய பிராண்ட் எந்த கம்பெனி இருந்தாலும் நீங்கள் இதை கொடுத்து புதுசு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒரு மாடலு. இது என்னன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அப்ப பால் பொங்குச்சுன்னா இதுக்குள்ள போகும். அதுக்காக தனியா பிளேட்டும் நாங்க விற்கிறோம். அந்த பிளேட் வச்சா பிளேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ஸ்டாண்ட் மேல வச்சிருக்காங்க. அப்ப ஏதாவது பால் ஏதாவது பொங்குச்சுன்னா வெளியில தான் விழுகும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கேப்பும் நல்லா இருக்கும். இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு 5 வருஷம் வாரண்டி. இப்போ 4னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 4 இப்படி இருக்கிறனால லாங்காக இருக்கிறனால நம்மளுக்கு பாத்திரம் வச்சா இடிக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க கஸ்டமர். அதனால கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி துடைக்கிறதுக்கு ஈஸியாக லாக் ஆயிரும். இப்படி துடைக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இப்படி இறக்கிக்கலாம். இப்போ 4 பாத்திரம் நம்ம வைக்கும் போது இடிக்காம இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
ஓகே ஓகே சூப்பர் மேடம். இதே எடுத்தீங்கன்னா ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க, எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசைன் இருக்குது, இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி வெசல்ஸ் வச்சிங்கன்னா இடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது இந்த பிராஸ் பர்னர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா எரியிறது நல்லா எரியும். சில கம்பெனியில் வந்து இட்டாலியன் பர்னர்னு சொல்லுவாங்க. அந்த இட்டாலியன் பர்னர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் 10 தோசை சுடலாம், அதில் 2 தோசை தான் சுட முடியும். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா இட்டாலியன் பர்னர் வந்து ஸ்லோ, இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும், நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா எரியும், நல்லா கேஸும் மிச்சமாகும் உங்களுக்கு. இது வந்து 4 பர்னர். ஓகே, 4ல என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிராடாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாத்திரம் வச்சாலும் இடிக்காது, நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஐஎஸ்சி முத்திரையும் கொடுக்குறாங்க. எந்த கம்பெனியில இல்லாமல் இவங்க இதில் ஐஎஸ்சி முத்திரை இருக்கு, சர்வீஸும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா, இது ஒரு மாடல். இது என்னன்னா நம்ம பெரிய ஒரு பிரியாணி பாத்திரம் வைக்கணும், அப்படி கொஞ்சம் இடம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா மாடலுக்கு மாடலாகவும் இருக்கும். உங்களுக்கு இது இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த பெரிய தோசை தவா வைக்கலாம், பெரிய பாத்திரம் வைக்கலாம், நல்லா யூஸ் ஆகும். ரெண்டாவது க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும், பிளேட்டும் கொடுத்துட்றாங்க. இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேடம், நீங்கள் ஆர்எஸ்புரம் எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேங்க. இந்த கடை எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன், அப்ரோச் இதெல்லாம் பிடிச்சிருக்குங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குது மேடம்? நல்லா இருக்குங்க, நல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஸ்டீஜ் நல்லா. சரி மேடம், இன்னைக்கு ஏர் ஃப்ரையர் தான் பார்க்க வந்துடும். அதான் மேடம், ஏர் ஃப்ரையர் ரொம்ப நல்லா இருக்கும், வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நீங்கள் கேக்கு, இதில் வந்து இந்த நீங்கள் நான்வெஜ்ஜு தானே, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தாங்க மேம். வெஜ்ஜு. இதில் வந்து நீங்கள் சாண்ட்விட்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பன்னீர் டிக்கா எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரும் இருக்குது, உங்களுக்கு ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும், வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க, சர்வீஸ் வீட்டுக்கே வர்றாங்க. எத்தனை வருஷம் கேரண்டி? இதுக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது மேடம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. இவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் லாஸ்ட் இயர் நிறைய வாங்கியிருக்கோங்க. இப்போவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது மேடம். ஓகே, உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய பொருள் இருந்தாலும் இல்லை, இருக்கிறதெல்லாம் லாஸ்ட் இயரே கொடுத்துட்டோம். பழசானாதான்றீங்களா? ஆமாங்க. ஓகே, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. இது வந்து 900 சிம்னி மாடல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்லாம் வந்து ஃபில்ட்ரு எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணணும். இப்போ வந்து ஃபில்ட்ரு எல்லாம் தேவையே இல்லை, இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மந்த்து ஒருக்கா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் மெல்ட் ஆகி இதில் வந்து விழுந்துடும். இதை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இது பண்ணிங்கன்னா அதே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. இதுக்கு மோட்ரு, ப்ளோயர், பிசி போர்டுக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி. இதோட செக்ஷன் வந்து 1400 கொடுக்குறாங்க. 1400. இதுக்கு இது பார்த்தீங்கன்னா 47,995 வருது. உங்கள் பழைய ஐட்டம் கொண்டு வந்தீங்கன்னா 20,000க்கும் எடுத்துக்கலாம், 15,000க்கும் எடுத்துக்கலாம். வந்து பாருங்க. கண்டிப்பாக. இப்போ சிம்னி அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து? ஸ்டார்டிங் ரேட்டு வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் வரையும் இருக்கு. 15,000 இருக்கு. ஓகேங்க மேடம். ஸோ சிம்னி எல்லாம் மேலே டிஸ்பிளே போட்டுருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதேமாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த சரி இண்டக்ஷன் ஸ்டவ் கூட அவைலபிள் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஜட்ஜுன்ற ஒரு செக்ஷனில் பட்ஜெட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னாலும் அதுவும் அவைலபிள் இந்த மாதிரி வரும். இது எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 2000 வாட்ஸு. இதுவும் அதே மாதிரி தான். இது மட்டும் 2200 வாட்ஸு, இது 2000 வாட்ஸு. இது பட்டன் வேணால் பட்டன் போய்க்கலாம். இதில் என்ன, இந்த மாடலில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கர் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், வச்சிங்கன்னா நம்ம வந்து விசில் வர்றதை வந்து வீட்டில் 3 விசில் வந்தால் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே விசில் வந்து கட் ஆஃப் ஆயிரும். விசில் வந்தால் கட் ஆஃப் ஆயிரும். 3 விசில்
நம்ம 3 விசில் செட் பண்ணிடுறோம். சவுண்ட் கேட்டு அது அந்த சவுண்ட் வந்து 3 விசில்ல நம்ம எவ்வளவு விசில் வைக்கிறோமோ அந்த விசில் வந்து கட் ஆஃப் ஆயிரும். செமையா இருக்குங்க இந்த மாடல் புதுசா லான்ச் ஆயிருக்குங்க. புதுசா வந்திருக்குமா? பாத்தீங்களா? குக்கர்ல வந்து விசில் நம்ம 3 விசிலுக்கு மேல போச்சுனா அடி பிடிச்சிரும். ஆமா. ஆனா அந்த சவுண்ட் கேட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு காயிலுக்கே வாரண்டி கொடுத்திருக்காங்க. காயிலுக்கு. ஓகே ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா 1 இயர் கொடுத்தாங்க, இப்போ 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. சூப்பர், செமையா இருக்குங்க மேடம். குவாலிட்டி நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் சர்வீஸ் இருக்கு. எந்த கம்பெனி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து மாத்திக்கலாம். இப்போ கெட்டில் இது வந்து கெட்டில். இப்போ கிளைமேட் கண்டிப்பா தேவை. கோல்டா இருக்குங்கல்ல, கண்டிப்பா ஏன்னா சுடு தண்ணி உடனே வைக்கிறதுக்கு தேவைப்படும். இது என்னன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டும் ஜாஸ்தி இல்ல. கண்டிப்பா. இப்போ இதோட விலை பாத்தீங்கன்னா 1795 வருது. உங்களுக்கு பழசு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பழசே வந்து 800 900 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். அப்போ பாதி ரேட்டு தான் வருது. பாதி ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நம்ம இப்போ ரேட்டு சொல்றது எல்லாமே அந்த ரேட் வராதுங்க. நீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வரும்போது அதுக்கான ரேட்டை வந்து கொடுத்து எடுத்துப்பாங்க. சிலது வந்து 50% மேல வரைக்கும் போகும். சரிங்களா? சிம்னி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு வரும். நீங்க என்ன ப்ராடக்ட் கொண்டு வர்றீங்களோ அதுக்கு ஏத்த ரேட்டு இங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அது எங்க கடையில வந்து இப்ப ஸ்பெஷலா 18ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் வந்து கம்பெனி எங்களுக்கு பண்ணி கொடுத்து. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்கு. 6 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளாரே நீங்க வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டர் இருக்கு, அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாஸ்க் பாட்டில், அயன் பாக்ஸ் கூட வந்து வச்சிருக்காங்க. செம சப்பாத்தி மேக்கர் இருக்குங்க. இது சப்பாத்தி மேக்கர். சப்பாத்தி மேக்கரும் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஹனி ஹோம் சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம வந்து நான்ஸ்டிக்கு கிடையாது. ரெண்டாவது நீங்க என்ன கத்தியே போட்டு சுரண்டினாலும் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு ஒட்டாம வரும். ஓகே ஓகே ஓகே. ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ஏதாவது சமைக்கும் போது ஒட்டாம இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்க இப்படியே பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது என்ன இவ்வளோ ஜார் இருக்கு? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது, ஜூஸரு, சிட்ரஸ் ஜூஸரு, காய்கறி என்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே அப்படியே ஒரு செட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. இது என்னதுங்க மேடம்? இது வந்து இது ஏர் ஃப்ரையர்மா. ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்து இதில் வந்து தந்தூரி சிக்கன், அப்புறம் கேக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பண்ணுறோன்னா நம்ம ஹீட் பண்ணுறத ஹீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. எல்லாமே பண்ணிக்கலாங்களா? எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஓகே. இப்போ ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆயில் இல்லாதவங்க ஆயில் கம்மியாக ஊற்றி சாப்பிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்லப்பா, அந்த டேஸ்ட் வரும், நல்லாவும் இருக்கும். ஓகே. ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகே ஓகே. இதுவும் அதே தான், ஓடிஜி தான். அது ஒரு டைப். அது ஒரு மாடல், இது ஒரு மாடல், அங்க ஒரு மாடல் இருக்கு, அதையும் காட்டிடுறேன். ஓகே. நம்மட்ட கிரைண்டர் கூட அவைலபிள் இருக்குங்க. கிரைண்டர் பாருங்க. ஓகே. 2 மாடல் வச்சிருக்கீங்க. ஆமா, இன்னும் 4 மாடல் இருக்கு கிரைண்டர். ஓகே ஓகே ஓகே. கிரைண்டர் என்ன ரேஞ்சில ஸ்டார்டிங் இருக்கு நம்ம? உங்களுக்கு 5000ல இருந்து இருக்கு. ஓகே. ஓல்ட் கொண்டு வந்தீங்கன்னா 3000 அந்த மாதிரி ரேஞ்ச், 3500 அந்த ரேஞ்சுக்கு வருமா? ஓகே ஓகே. ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த ஆஃபர் இருக்கு. உங்க வீட்டில் இருக்க பழைய பொருளை இப்பயே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சீக்கிரமா புது பொருள் வாங்கிக்கோங்க. பிரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆர்எஸ் போகிறதுல பழமுதி இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோரூம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்களுடைய பழைய பொருளை வந்து கொடுத்துட்டு புது பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப்போட அட்ரஸ், நம்பர், லொகேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. என்னோட மீட் பண்ணது தமிழ்வாகர். பை.